Welcome to SriYa's Veg Kitchen. இன்னைக்கு நம்ம பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா க்ரீமியாக வரும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு கட்டு பாலக் எடுத்துன்னு இருக்கேன். அதுக்கு 2 மீடியம் சைஸ்ட் வெங்காயம், 2 மீடியம் சைஸ்ட் தக்காளி எடுத்துன்னு இருக்கேன். ஒரு 10 to 15 cloves ஆஃப் garlic, அதுக்கப்புறம் ஒரு 2 சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 4 green chillies, ஒரு 5 cashew nuts எடுத்துன்னு இருக்கேன். இது கொஞ்சம் கிரேவி க்ரீமியாக வரதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 100 to 150 ml ஆஃப் பால். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு 100 to 150 grams ஆஃப் பன்னீர் எடுத்துன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 50 to 75 grams ஆஃப் பாயில்டு மூங் தால் ஆர் பாசிப்பருப்பு. தாளிக்கிறதுக்கு ஜீரகமும் பிரிஞ்சி இலையும் எடுத்துன்னு இருக்கேன். மசாலா வந்து தனியா பொடி, கரம் மசாலா, காரப்பொடி, உப்பு அண்ட் சர்க்கரை. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். One gentle reminder, if you have not subscribed to our channel yet, please do subscribe and support us. இங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பாலக்கீரையை பிளான்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அது ஒரு பவுலில் ஆட் பண்ணி, வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை, ஒரே ஒரு டீஸ்பூன் ஆஃப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து ஒரு 5 to 7 minutes மூடி வச்சிடுறேன். பிளான்ச் பண்ண கீரை வந்து பார்த்தேன்னா இப்படி இருக்குது. கலர் நல்லா ரீன்டைன் ஆகிருக்கு நீங்கள் பார்த்தேன்னா. ஸோ அதுக்காக தான் நான் சர்க்கரை ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இது நல்லா கூல் பண்ணதுக்கப்புறம் இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வானலியில் வந்து எண்ணெயை காய வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சிக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 2 பொரிஞ்ச அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸ்சர் ஆட் பண்ணலாம். இதை கவர் பண்ணி ஒரு 5 to 7 minutes நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை 5 to 7 minutes நல்லா சாட்டே பண்ணிட்டோம். பார்த்தோம்னா கிரேவி வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு 1 tablespoon ஆஃப் தனியா பொடி அண்ட் ஆல்ரெடி க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பட் அவாவா இதுக்கு ஏற்றபடி, காரத்துக்கு ஏற்றபடி நான் இங்கே 1/2 teaspoon ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிவ் இட் அ நைஸ் மிக்ஸ். இப்போ வந்துட்டு அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பாலக் வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். பார்த்தோம்னா நல்லா பிரைட் க்ரீன் கலரில் வந்திருக்கு. பாலக் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கிற 1 cup ஆஃப் மூங் தால் இதை வந்து நல்லா மசிச்சுட்டு கிரேவியில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த பாலக்கும் மூங் தாலும் இந்த மிக்சரோட நல்லா இன்டகிரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கிற 1 tumbler ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு give it a nice mix together and we'll add 1 teaspoon of Garam Masala. The gravy வந்து ரெடி ஆயிடுது. I'll finish this off with a pinch of Kasoori Methi on top and a dollop of butter. இப்போ நம்ம பண்ண பாலக் பன்னீர் கிரேவியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு ட்ராப் பண்ணியிருக்கோம். பாலக் பன்னீர் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.